ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம ரோகிணி ஒரு பக்கம் மனோஜ் எப்படியாவது அந்த ஸ்கூலுக்கு போக விடக்கூடாது. ஏன்னா அங்கே போனால் கிறிஷ் கண்டிப்பாக வந்து மனோஜ்கிட்ட பேசுவான். குழந்தை அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்களாமா. என்ன பிளான் பண்ணியிருக்குன்னு பார்க்குறீங்களா? அச்சோ மனோஜ், எனக்கு மயக்கமாக வருது, மயக்கம் வருதுன்னு சொன்னால் பொண்டாட்டிக்காக ஓடி வர ஆளாடா நீங்கள்லாம். சரி, இது நம்ம கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாடுறா, உருட்டுறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மயக்கம் வருதா, படுத்து கடந்தாலும் என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. இவங்க எதுவும் தாவி குதிச்சு ஓடி வராங்களாமா. அதுக்கப்புறம் நம்ம சொட்ட அங்கிள் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் சொல்லுங்கள் சொட்ட அங்கிள்னு சொல்லி கேட்டால், இல்லைப்பா என்னோட பொண்டாட்டிக்கு மயக்கம் வருதுப்பா, நான் அங்கே போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து நின்னா வாசல்லே யார் வந்து நிற்கிறா? அதாவது ஞாபகம் இருக்குங்களா, வடிவேல் சாரை பழிவாங்கிறதுக்காக நாய் வந்து நிற்குமே, அந்த மாதிரி நம்ம மனோஜ் அங்கிளை பழிவாங்கிறதுக்காக அந்த நாய் வந்து நின்றுடுச்சு. சீ போன்னு சொல்ல ஜீவா டபக்குன்னு ஒரு கடி கடிச்சிருச்சு. கடிச்ச உடனே பார்க்கணுமே, அம்மான்னு கத்திக்கிட்டீங்க மேலே வந்து படுத்திருக்கேன். டாக்டரை வீட்டுக்கு வந்து வைத்தியம் பார்க்குறாராமா. இது எப்படிங்கிறியா இருக்குது? பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்தா பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார டாக்டர் எந்த பைத்தியக்கார டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்ப்பா? டைலாக் புரியல. இது 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரெட்டுங்க. இது யாரால மூச்சு விடாம டக்குன்னு சொல்ல முடியுதுன்னு பார்ப்போம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண. அடுத்து நம்ம முத்து ஒரு பக்கம் கண்ணா நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்திருக்கலாமேன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் ஒரு பக்கம் நாய் மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ ஜீவாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, அந்த ஜீவாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா நம்ம மனோஜோட உயிருக்கும் ஆபத்து அப்படின்றாங்க. சரின்ட்டு இவர் மூச்சுக்கு 300 தடவை ஃபோன் அடிக்கிறாரு. அங்கிள் நான் நாய் பேசுகிறேன், மனோஜ் இப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க, டேய் மாற்றி பேசுகிறடா, நீ டைலாக்கை மாற்றி பேசாமல் கரெக்டாக பேசுகிறான்னு சொல்லி கேட்க, இதை ஒரு ஃபன்னாக போட்டுடலான்னு இந்த கதையில் வச்சுட்டாங்க போல. அதனால இவர் என்ன பண்ணார், மறுபடியும் நான் மனோஜ் பேசுகிறேன், நாய் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, நாய் செத்துருச்சான்னு சொன்ன உடனே பார்க்கணுமே, இவர் நாய் மாதிரியே மாறிட்டாரு. தேவையா கோபாலி இதெல்லாம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.